அண்ணன் தளபதி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும், அதற்கு எஸ் பாலாஜி அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நம்மிடையே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் மேனாள் அமைச்சருமான ஆனந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் செந்தில் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் ஜெகதீஷ் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆர்.கே. மணி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி ராஜ்குமார் அவர்களே, சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் ஏசி பாவரசு, வழக்கறிஞர் எழில் கரோலின், வீரமணி ஆதிமொழி, இரா கிட்டு பன்னீர்தாஸ், செல்வகுமார், விடுதலை நெஞ்சன், அனல் ஆனந்த், வழக்கு பணி பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் விஸ்வநாதன், வழக்கறிஞர் உதயகுமார் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற அன்பு தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவுள்ள இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வழக்கமான ஒரு சராசரி தேர்தல் அல்ல. கடந்த காலங்களில் நாம் சட்டமன்ற தேர்தல்களையும் சந்தித்திருக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தல்களையும் சந்தித்திருக்கிறோம். அந்த தேர்தல்களை போல இந்த தேர்தலில் ஒரு வழக்கமான தேர்தல் அல்ல, சராசரி தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் இந்திய தேசமே மிகுந்த ஆவலோடு உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேர்தல். தமிழ்நாட்டில் கலைஞர் இல்லை, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் இல்லை. இந்த இரண்டு பெரும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் செல்வாக்குமிக்க தலைவர்கள். பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். அவருக்கு எதிராக எம்ஜிஆர் அவர்களும், அவரை தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் மாறி மாறி அரசியல் செய்தார்கள். கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரையும் எதிர்கொண்டார், ஜெயலலிதா அம்மையாரையும் எதிர்கொண்டார். எம்ஜிஆர் திரைப்பட கவர்ச்சி மிகுந்த ஒரு அரசியல் தலைவர். அவரை எதிர்கொள்வது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல, எளிதானதல்ல. ஆனாலும் அவரையும் எதிர்கொண்டவர். ஒரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எம்ஜிஆரை, அதிமுகவை வீழ்த்தி காட்டியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய தலைவர் கலைஞர் அவர்கள். 2 இடங்களில் தான் எம்பி தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. இரட்டை இலை சின்னம் மக்களிடத்திலே மவுசு பெற்ற ஒரு சின்னம். எம்ஜிஆர் முகத்தை பார்த்தால் மக்கள் அப்படியே மயங்கி போவார்கள். அவரை யாராலும் வெல்ல முடியாது, வீழ்த்த முடியாது. இரட்டை இலை சின்னத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது.
என்று பேசப்பட்ட அந்த காலத்திலேயே அதிமுகவை வீழ்த்திய, இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்த, எம்ஜிஆரை வீழ்த்திய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார். இவரும் சினிமாவில், திரைப்படத்தில் நடித்து புகழ் பெற்றவர். எம்ஜிஆருக்கும் ஜோடியாக நடித்தவர், சிவாஜி கணேசனுக்கும் ஜோடியாக நடித்தவர். திரைப்படத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொடிகட்டி பறந்தவர், கோலோச்சியவர். எம்ஜிஆருக்கு எப்படி திரைப்பட கவர்ச்சி இருந்ததோ அப்படி ஜெயலலிதா அம்மையாருக்கும் திரைப்பட கவர்ச்சி இருந்தது. கூடுதலாக ஒரு பெண்மணி என்கிற சிறப்பும் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் அவரையும் இந்த தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் வீழ்த்தி காட்டியவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆகவே கலைஞர் எம்ஜிஆரை போல, ஜெயலலிதா அம்மையாரை போல திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்து புகழ் பெற்றவர் அல்ல. கதாநாயகர்களுக்கு கதைவசனம் எழுதக்கூடிய அறிவாற்றல் பெற்றவர். ஆனால் கதாநாயகனாக நடித்தவர் அல்ல. கதாநாயகனையும் கதாநாயகியும் அரசியல் களத்தில் எதிர்கொண்டு அவர்களை வீழ்த்திய பெருமைக்குரியவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட ஆளுமை வாய்ந்த, செல்வாக்கு மிகுந்த தலைவர் கலைஞர் இன்றைக்கு இல்லை தமிழக அரசியல் களத்தில். ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை. ஆகவே இந்த 2 பேரும் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள். ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் தமிழக அரசியலையே தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தலைவர்கள் இல்லாத இந்த சூழலில் நாம் சந்திக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல் இது. கலைஞர் இல்லாத நிலையில், ஜெயலலிதா அம்மையார் இல்லாத நிலையில் நாம் சந்திக்கிற முதல் சட்டமன்ற பொது தேர்தல். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இங்கே எப்படியாவது காலூன்றிவிட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறது ஒரு கும்பல். அந்த கும்பல் தான் பாரதிய ஜனதா, பிஜேபி என்கிற சனாதன கும்பல். தொடர்ந்து அவர்கள் பல்வேறு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களால் தமிழ்நாட்டிலே எதையும் சாதிக்க முடியவில்லை. ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டிலே போட்டியிட்டால், தனித்து போட்டியிட்டால் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக கூட வெற்றி பெற முடியாது. அப்படி தமிழ்நாட்டை ஒரு புறம் கலைஞரும் இன்னொரு புறம் ஜெயலலிதாவும் இருவரும் துருவங்களாக நின்று அரசியல் செய்த செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்களால் இங்கே அடியெடுத்து வைக்க முடியவில்லை. போட்டி என்றால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். போட்டி என்றால் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தான். போட்டி என்றால் உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் தான். வேறு யாரும் இங்கே போட்டி நிலைக்கு வர முடியாது. அப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் 1967 இருந்து இந்த தேர்தலுக்கு முன்பு வரையில் இருந்தது. கலைஞரும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை என்கிற நிலையை பயன்படுத்திக் கொண்டு, இதை ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தி தலைமை இல்லாத கட்சியாக போயிருக்கிற அதிமுகவை பயன்படுத்தி இங்கே கிளைகளை கட்டிவிடலாம், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம், 4-5 பேரோ அல்லது 10-15 பேரோ வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டு மனப்பால் குடித்து களத்திற்கு வந்திருக்கிற கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் நினைக்கலாம், இந்த தொகுதியிலே பாஜக போட்டியிடவில்லையே, ஏன் திருமாவளவன் பாஜகவை பற்றி பேசுகிறார் என்று. இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடியவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அவரும் பாஜக தான். இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டாலும், மாம்பழம் சின்னத்திலே போட்டியிட்டாலும் அவர்கள் எல்லாம் அடிப்படையில்
பிஜேபியின் பினாமிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களால் அப்படித்தான் செயல்பட முடியும். பாருங்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் அதிமுகவும் இருக்காது, பாமகவும் இருக்காது. அதிமுகவையும் பாமகவையும் திமுக அழிக்கப் போவதில்லை. அதிமுகவையும் பாமகவையும் பாஜக தான் அழிக்கும். கூட இருந்து கொண்டே குழிபறிப்பதில் வல்லவர்கள் பிஜேபி காரர்கள். கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களையே தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள். ஒருவேளை அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் வெற்றி பெற்றால் கூட அவர்களை எல்லாம் பிஜேபிக்கு மாற்றி விடுவார்கள். ஒருவேளை பாமகவிலே 1-2 பேர் வெற்றி பெற்றால் கூட அவர்கள் எல்லாம் பிஜேபிக்கு போய்விடுவார்கள். கொள்கையோடு நிற்கக்கூடிய வலிமை உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் தான். பாலாஜி வெற்றி பெற்றால் இடியே விழுந்தாலும் அவர் தன் நிலையில் இருந்து மாற மாட்டார், விலை போக மாட்டார். சுருக்கமாக சொல்ல போனால் விலை போக மாட்டார். திமுகவில் அறிவிக்கப்பட்டிருக்கிற அத்தனை வேட்பாளர்களும் அப்படி புடம் போட்ட கொள்கை தங்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் கொள்கை சார்ந்து இயங்குகிற கட்சிகள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த கூட்டணி திடீரென்று தேர்தல் நேரத்தில் உருவான கூட்டணியா? விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் உள்ள இந்த கூட்டணி உறவு என்பது திடீரென ஏற்பட்ட உறவா? 2009 தலைவர் கலைஞரிடத்திலே அறிவாலயத்தில் பார்த்து ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், திருமாவளவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டார்கள். ஏனென்றால் அப்போது காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொள்கை அடிப்படையிலே ஒரு உரசல் இருந்தது ஈழத்தமிழர் பிரச்சனையில. அதனால் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்ற வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்ன போது ஒரு பத்திரிகையாளர் பார்த்து கலைஞரிடத்திலே கேட்டார்கள். கலைஞர் சொன்னார், 1 நிமிடம் பதில் சொன்னார். எனக்கு தெரிந்து அவருடைய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த கூட்டணி கட்சியை பற்றியும் அந்த அளவுக்கு சிலாகித்து பேசியிருக்க வாய்ப்பில்லை. அப்போது சொன்னார் கலைஞர், தம்பி திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களோடு வைத்திருக்கிற கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல. திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொள்கை அடிப்படையிலே உறவு இருக்கிறது. இது கொள்கை கூட்டணி. நாங்கள் பேசுகிற சமூக நீதியை விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறது. நாங்கள் பேசுகிற சமத்துவத்தை திருமாவளவனும் பேசுகிறான். நாங்கள் உள்வாங்கி இருக்கிற பொது உடைமை அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உள்வாங்கி இருக்கிறது. எனவே தம்பி திருமாவளவன் எங்களோடு தான் கூட்டணியில் இருக்கிறார், இருப்பார் என்று சொன்னார். எடுத்து பார்க்கலாம். மரக்குறையில் கூட எடுத்து அல்லது யூபிகளில் கூட பதிவு செய்திருப்பார்கள். பொறுத்தவரை தேர்தலுக்கு வந்த காலத்திலிருந்து 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலிருந்து தொடர்ச்சியாக இதுவரை 2006 திமுக கூட்டணியிலேயே நீடிக்கிறோம். 2001 கலைஞர் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றோம். 2006 திமுக கூட்டணியை எல்லா கட்சிகளும் ஒப்புக்கொடுத்துவிட்டன. எனவே இடம் பரிந்துரைப்பதற்கு எங்களிடத்தில் தொகுதி இல்லை என்று தலைவரை சொன்ன பிறகு நாங்கள் அதிமுகவின் அழைப்பை ஏற்று அதிமுக அணிக்கு போனோம். சட்டமன்ற தேர்தல் முடிந்த ஒரு சில மாதங்களில் கலைஞரே தொலைபேசியில் அழைத்து உள்ளாட்சி தேர்தலில் திமுகவோடு விசிக இருக்க வேண்டும் என்று அழைத்தார். அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் 2006 உள்ளாட்சி தேர்தலில் இருந்து கடைசி வரையில் இன்றைக்கு வரையில் திமுக கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கிறோம். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறவில்லை. அன்றைக்கும் தளபதி சொன்னார், நாங்கள் 200 இடங்களில் போட்டியிட வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். உங்கள் மீது எங்களுக்கு பற்று உண்டு, நம்பிக்கை உண்டு. ஆனாலும் 200 இடங்களில் திமுக போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிற நிலையில் இந்த கூட்டணியில் நாம் இணைந்து செயல்படுவது சாத்தியமில்லை என்று ஓராண்டுக்கு முன்பே சொன்னார்.
அவருடைய கருத்தை ஏற்ற பிறகுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறி ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு தான் கைகோர்த்து வருகிறோம். தேர்தல் நேரத்தில் கூட்டணி இருக்கிறீர்கள். 2016 சட்டப்பேரவை தேர்தல் முடிந்தது. நீட் தேர்வுக்கு எதிராக மாநில உரிமைகளுக்கு ஆதரவாக பிஜேபி அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக நீர் தமிழர்களுக்கு ஆதரவான போராட்ட கருத்திலும் கைகோர்த்து நின்றோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை மாநாடுகள், திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள், அத்தனையிலும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த கூட்டணி கட்சிகளும் இடம்பெற்றோம். 2016 உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படியே நாங்கள் திமுகவோடு இணைந்து பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த பாசிச ஆட்சியை கொள்கை அடிப்படையில் எதிர்த்து நின்றோம். வெறும் தேர்தல் நேரத்தில் வந்து திடீரென்று வேறு போக்கிடம் இல்லாமல் வந்து கைகோர்த்து விடவில்லை. அல்லது பாமகவை போல எந்நேரமும் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு அதிமுகவிடமும் பேசிக்கொண்டு திமுகவிடமும் பேசிக்கொண்டே ஒரே நேரத்தில் 2 புறமும் பேரம் பேசிக்கொண்டு எப்போது எங்கே பேரம் படியும் என்று பார்த்து கூட்டணியை தீர்மானிக்கிற கட்சிகள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள். எங்களுக்கு பிஜேபியும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், வேறு எந்த கூட்டணியும் வேண்டாம். நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியிலேயே இடம்பெறுவோம் என்பதை 5 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்தோம். அரசியலில் இது மிகவும் புதிய ஒரு அணுகுமுறை. அதையெல்லாம் நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும். நாம் அப்படியே விலகி நிற்போம். கடைசி நேரத்தில் கூட்டா போய் நாம பேசலாம், இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம் என்று கதவுகளை திறந்து வைத்திருக்கவில்லை. மதில் மேல் பூனை போல் நிற்கவில்லை, இங்கே குதிக்கலாம் அங்கே குதிக்கலாம் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். சமூக நீதியை பாதுகாக்க வேண்டுமா? திமுக தலைமையில் நாம் இணைந்து செயல்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் பாசிச போக்கை எதிர்க்க வேண்டுமா? திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து செயல்பட வேண்டும். விவசாயிகளின் நிலங்களை பாதுகாக்க வேண்டுமா? அண்ணன் தளபதி தலைமையிலான கூட்டணியில் இணைந்து செயல்பட வேண்டும். ஈழத் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்து செயல்பட வேண்டும். வேளாண் சட்டங்களை எதிர்க்க வேண்டுமா? திமுக தலைமையோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். தெளிவாக முடிவெடுத்தோம். நிபந்தனையற்ற உறவு, ஊசலாட்டம் இல்லாத உறவு, எதிர்பார்ப்பு இல்லாத உறவு, கொள்கை சார்ந்த உறவு. அரசியலிலே இப்படி ஒரு அணுகுமுறையை நீங்கள் பார்க்க முடியாது தோழர்களே. தமிழ்நாட்டில் அதுவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தான் இந்த அணுகுமுறையை கையாண்டிருக்கிறது. வேறு எங்கும் இதை பார்க்க முடியாது. அரசியல் கட்சிகளாக இருப்பவர்கள் பேரம் பேசுவதற்கு வசதியாக கூட்டணியில் இருந்து கொண்டே விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த கூட்டணி ஒப்பந்தம் ஆவதற்கு முன்பு வரையில் எடப்பாடி அரசை திமுக கூட அப்படி விமர்சித்திருக்க முடியாது. பாமக அவ்வளவு அருவருப்பாக விமர்சித்தது. தனிப்பட்ட முறையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள், எவ்வளவு அருவருப்பாக விமர்சித்தார்கள், யோசித்து பாருங்கள். ஆனால் என்றைக்காவது மக்கள் நல கூட்டணிக்கு போன பிறகும் சரி, அல்லது இந்த அணிக்கு வந்த பிறகும் சரி, தனிப்பட்ட முறையிலே அண்ணன் தளபதி அவர்களை பற்றியோ அல்லது திமுகவை பற்றியோ இந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகள் கடுமையாக விமர்சித்தது உண்டா? கிடையாது. கொள்கை சார்ந்த கூட்டணி. அண்ணன் தாமோ அன்பரசன் சொன்னார், அந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. சந்தர்ப்பவாதம் கூட ஒரு வகையிலே அரசியலில் ஏற்றுக்கொள்ளலாம். எது லாபமோ அந்த லாபத்தை தான் அரசியலில் உத்தியாக கையாள முடியும் என்று. ஆனால் அவர்கள் மிகவும் ஆபத்தான பாசிச கூட்டணி. பாசிசம் என்றால் ஹிட்லரும் முசோலினியும் கையாண்ட கொள்கை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுப்பது, ஏழை எளிய மக்களின் உணர்வுகளை ஏற்றுக்கொள்வதில்லை, மதிப்பதில்லை.
தான் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்துவது, திணிப்பது, அபாண்டமான பழிகளை சுமத்துவது, அவதூறுகளை பரப்புவது, பொய்யுரைகளை, வதந்திகளை, கட்டுக்கதைகளை பரப்புவது, திட்டமிட்ட வன்முறைகளை தூண்டுவது, சாதிவெறியை, மதவெறியை தூண்டி மோதலை உண்டு பண்ணுவது, அப்பாவி மக்கள் சிந்தும் ரத்தத்தை நக்கி சுழைப்பது, இதுவெல்லாம் பாசிசத்தின் அடையாளங்கள். பிஜேபி அதற்கு தயங்கவே தயங்காது. மக்களிடம் இருக்கிற இயல்பான சாதி உணர்வை, மக்களிடம் இருக்கிற இயல்பான மத உணர்வை, ஆன்மீக உணர்வை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறது. உண்மையிலேயே அவர்கள் இந்துக்களின் பற்றாளர்கள் அல்ல. அவர்கள் இந்துக்களின் பற்றாளர்களாக இருந்தால் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். அதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட போவது இந்துக்கள் தான். ஜிஎஸ்டி வரி விதிப்பு வந்திருக்காது. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்கள் தான். நீட் தேர்வை திணிக்க மாட்டார்கள். நீட் தேர்வால் பெரும்பாலும் பாதிக்கப்பட போவது பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்கள் தான். இந்த புதிய வேளாண் சட்டங்கள் வந்திருக்காது. அவர்கள் இந்துக்களுக்கு உண்மையான பாதுகாவலர்களாக இருந்தார். ஏனென்றால் இந்த சட்டங்களால் அதிகம் பாதிக்கப்படும் போது முஸ்லிம்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, சீக்கியர்கள் அல்ல, பார்சிகள் அல்ல. இந்த சட்டங்களால் அதிகம் பாதிக்கப்படுவது பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்கள் தான். இடஒதுக்கீடு உனக்கு இல்லை என்று அனைத்தையும் தனியார்மயப்படுத்துவதால் பாதிக்கப்பட போவது யார்? உனக்கு 10% இடஒதுக்கீடு தரப்போகிறோம் என்று சொன்னார்களே தவிர, ஆனால் தருவதற்கு பொதுத்துறைகள் இருந்தால் தானே தருவதற்கு, அரசு துறைகள் இருந்தால் தானே தருவதற்கு. அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியார்மயப்படுத்திக் கொண்டிருக்கிற மோடியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு சமூக நீதியை எப்படி காப்பாற்ற முடியும்? யாரை ஏய்ப்பதற்காக இந்த அரசியல் நாடகம், இந்த நாடக அரசியல்? அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியார்மயப்படுத்துகிற மோடியோடு எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடிகிறது? எடப்பாடி அவர்களே, ஓபிஎஸ் அவர்களே, உங்கள் அம்மையார் பேசிய பேச்சை மீண்டும் ஒரு முறை யூடியூபில் போய் பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் ஒரு கூட்டத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது என்று கருதுகிறேன், அவர் சொன்னார், நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், என் வாழ்நாளில் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்துவிட்டேன், பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன், இனி ஒரு காலத்தில் அந்த தவறை திரும்ப செய்ய மாட்டேன், பாரதிய ஜனதாவோடு அதிமுகவுக்கு இனி எந்த காலத்திலும் எந்த தொடர்பும் இருக்காது. சொன்னது யார்? நீங்கள் வணங்குகிற அம்மையார் ஜெயலலிதா தான். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஜெயலலிதா அம்மையாரின் ஆசையோடு தான் கட்சியை நடத்துகிறீர்களா? ஜெயலலிதா அம்மையாருக்கு நன்றி உணர்வு காட்டுகிற வகையில் தான் கட்சியை, ஆட்சியை நடத்துகிறீர்களா? ஜெயலலிதா அம்மையார் சொன்னாரே, நான் செய்த தவறுக்கு பரிகாரம் தேடக்கூடிய வகைதான் நானே உருவாக்கிய ஆட்சியை நானே கவிழ்த்தேன் என்று சொன்னார். நான் உருவாக்கிய ஆட்சியை, நான் ஆதரவு கொடுத்து உருவாக்கிய ஆட்சியை, பிஜேபி ஆட்சியை நானே கவிழ்த்தேன் 13 நாளில். யார் சொன்னது? ஜெயலலிதா அம்மையார். உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மையாரின் மீது உங்களுக்கு பற்று இருக்குமே ஆனால், பாசம் இருக்குமே ஆனால், அவரால் இந்த வாழ்வை அடைந்த நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவது உண்மையாக இருந்தால், நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கலாமா? பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்துக் கொள்ளலாமா? அவர்களின் நோக்கம் என்ன? அதிமுக தொண்டர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதிமுக தொண்டர்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உண்மையிலேயே அவர்கள் இப்போது திமுகவை எதிர்க்கவில்லை தோழர்களே. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பிஜேபியின் நோக்கம் இல்லை என்றால் திமுகவை வீழ்த்த முடியாது. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது பிஜேபியின் நோக்கம் இல்லை. ஏனென்றால் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது. அவர்களின் நோக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கக்கூடாது, இரண்டாவது எதிர்க்கட்சியாக பிஜேபி இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் திமுகவா பாஜகவா, பாஜகவா திமுகவா என்று இருதுருவ அரசியலாக மாற வேண்டும். ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இல்லாத அதிமுகவை சின்ன பின்னமாக சிதறடித்து விட வேண்டும். அது இருப்பவர்கள் அத்தனை பேரையும் பிஜேபி இணைத்துக் கொள்ள வேண்டும். இனி தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சியை இருக்கக்கூடாது.
இந்த கனவு திட்டங்கள் செயல்படுகிற கட்சி தான் பிஜேபி. இதுதான் நடக்கப் போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திருப்போரைகளை திருமாவளவன் பேசிய பேச்சு உண்மைதான் என்று சொல்லக்கூடிய நிலை வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சியின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு கூச்சப்படாத கட்சி, வெட்கப்படாத கட்சி, அச்சப்படாத கட்சி, தயங்காத கட்சி, அநாகரிகத்தின் உச்சத்தை நடைமுறைப்படுத்துகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஹரியானாவில் என்று கருதுகிற ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவரோடு நெருக்கமாக இருந்து கொண்டே அவரை தவிர அவர் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் பிஜேபி சேர்த்துக் கொண்டார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை, வெற்றி பெற்ற கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ராஜினாமா செய்ய வைத்து மறுபடியும் செலவு செய்ய வைத்து அவர்களை வெற்றி பெற வைத்து தம் கட்சியிலே சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள். இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் இந்த அநாகரிகத்தை செய்வதில்லை. இந்த அநாகரிகத்தை செய்வதில்லை. ஆகவே தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை விட அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் நோக்கம். அதே நிலை பாமகவுக்கும் வரத்தான் போகிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறவங்க பூரா பிஜேபி மைண்ட் செட்டுக்கு போயிட்டான். பிஜேபியுடைய அரசியல், அந்த அரசியல் புரிதலுக்கு போயிட்டான். ஒரு காலத்துல சமூக நீதி பேசுறவன் இப்ப வெறும் சாமி பக்தி, வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பேச தொடங்கி விட்டார்கள். தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்த அரசியல் யோசித்து பாருங்கள். பெரியார் காலத்தில் தொடங்கி வைத்த அரசியல், பேரறிஞர் அண்ணாவால் செழுமைப்படுத்தப்பட்ட அரசியல், தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட அரசியல். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு இங்கதான் பேருக்கு பின்னால சாதியை போடுறது கேவலம் என்று கருதக்கூடிய அளவுக்கு ஒரு முற்போக்கான பார்வை வளர்ந்த அரசியல். வேற எந்த மாநிலத்துக்கு போனாலும் சின்ன சின்ன பசங்களும் பேருக்கு பின்னால சாதியை போடுவான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாலாஜி என்ன சாதி எனக்கே தெரியாது. ரொம்ப காலம் தெரியாது. அவரும் சொன்னதில்லை, நானும் கேட்டதில்லை. அண்ணன் தாமோ அன்பரசன் என்ன சாதி என்று தெரியாது. இதயவர்மன் என்ன சாதி என்று தெரியாது. இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறவர்கள் யாரும் இந்த பெயருக்கு பின்னால் சாதியை கூறவில்லை என்றால் அதுதான் பேரறிஞர் அண்ணாவின் வெற்றி, அதுதான் தலைவர் கலைஞரின் வெற்றி, அதுதான் பெரியாரியத்தின் வெற்றி. அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட இந்த மண்ணை சாதிவெறி அரசியலுக்கும் மதவெறி அரசியலுக்கும் இரையாக்க துடிக்கிறது ஒரு கும்பல், சனாதன கும்பல். அதுதான் பிஜேபி. நாம என்ன திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க இந்துக்கள் இல்லையா? இங்க அமர்ந்திருக்கிறவர்களில் 99% பேர் இந்துக்கள் தான். திமுகவிலே இந்துக்கள் தானே பெரும்பான்மையாக இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் இந்துக்கள் தானே பெரும்பான்மையாக இருக்க முடியும். சமூக கட்டமைப்பிலேயே முஸ்லிம்கள் சிறுபான்மைதானே, சமூக கட்டமைப்பிலேயே கிறிஸ்தவர்கள் சிறுபான்மைதானே. ஒரு கட்சியிலே திமுகவில் எப்படி இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்க முடியும்? ஏதோ இவங்கதான் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் காப்பரன் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். உண்மையிலே இந்துக்களின் முதல் எதிரி பிஜேபி தான். இந்து சமூகத்தின் முதல் எதிரி. அவன் உனக்கான எனக்கான சமூக நீதியை பேச மாட்டான், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பேச மாட்டான், அடிப்படை வசதிகளை பேச மாட்டான், காலனி மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கூற மாட்டான், மீனவர்களின் நலன்களை பற்றி பேச மாட்டான், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பேச மாட்டான். எங்க கோயில் இருக்கு, எங்க சாமி இருக்குன்னு போய் அந்த கோவில்களை பூந்து ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலையை அல்லது சில்மிஷத்தை பண்ணிவிட்டு மோதல் உண்டு பண்ணுவான். பார்த்தீர்களா இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள். திருமாவளவன் நோன்பு கஞ்சி குடிக்கிறார், இவர் முஸ்லீமுக்கு நெருக்கமானவர், தளபதி கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கமானவர். இதுதான் அரசியல் பேசுவான். யார் யாருக்கு என்னென்ன கிறிஸ்தவர் பெயர் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சு எழுதி உட்கார்ந்திருப்பான். மதவெறியை தூண்டுவதுதான் அவன் அரசியல். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பேசுவது அல்ல அவன் அரசியல். ஆபத்தான அரசியல். தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நெருக்கடியை இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நான் சொன்னேன், இது வழக்கமான தேர்தல் அல்ல, சராசரியான தேர்தல் அல்ல. ஒரு சனாதன கும்பல் தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிறது. அதிமுகவின் முதுகின் மீது ஏறி நின்று இங்கே கோச்ச துடிக்கிறது. ஏன்னா அவனுக்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம். இப்ப இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு 2 வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தல் வருது.
நாடாளுமன்ற தேர்தலில் அவன் இங்க ஒரு 5-10 இடங்களையாவது பிடிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க கிளைகளை அமைக்க வேண்டும். முடியாது என்பதற்காகத்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். கலைஞர் இல்லாவிட்டாலும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கும்பலை தமிழ்நாட்டிலிருந்து ஓட விரட்டி அடிக்கும். இனி தமிழ்நாடு பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டோம் என்று பின்னங்காலில் பிடரி அடிபட ஓடப் போகிறார். அதுதான் இந்த தேர்தல் தரப்போகிற ரிசல்ட். அதுதான் தர வேண்டும். அதனால தான் நான் சொல்றேன், இங்க ஏடிஎம்கே பிஎம்கே ஒரு மேட்டரே கிடையாது. எதிர்க்க வேண்டிய கட்சி பிஜேபி தான். உண்மையிலேயே திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக அல்ல. திருப்பூரிலே பாராஜிக்கு எதிராக இருக்கிற கட்சி பாமக அல்ல. தமிழ்நாடு அளவில் திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிற கட்சி பிஜேபி தான். திருப்பூரிலும் பிஜேபி தான். இங்க பிஜேபியின் சின்னம் மாம்பழம், அவ்வளவுதான். இவர்கள் எல்லோரும் பிஜேபியின் பினாமிகள். பிடி பிஜேபியின் அரசியலை அப்படியே பேசுவார்கள், அப்படியே எழுதுவார்கள். இவர்கள் வெற்றி பெற்றால் கூட நாளைக்கு அதிகாரபூர்வமாக பிஜேபியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனவேதான் தமிழை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? பெரியார், அண்ணா, கலைஞர் கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? இந்தி திணிப்பை தடுக்க வேண்டுமா வேண்டாமா? தாய்மொழி தமிழை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டுமா வேண்டாமா? நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமா வேண்டாமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வேண்டுமானால் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். தோழர்களே, இது திமுகவின் கனவு மட்டுமல்ல, அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களின் ஆசை மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளின் கனவும் தான், விடுதலை சிறுத்தைகளின் ஆசையும் தான். ஏனென்றால் அவர் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு தலைவர் என்பதற்காக சொல்லவில்லை, அல்லது பாலாஜிக்கு பானை சின்னத்திலே ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக மேடையிலே முகஸ்துதிக்காக நான் பேசவில்லை. தமிழ்நாட்டை சனாதன பாசிச சக்திகளிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. நான் எதிர்க்கலாம், ஆனால் நாளைக்கு நான் ஆளுங்கட்சி என்கிற நிலையை, முதலமைச்சராகக்கூடிய நிலையை எட்டவில்லை. அந்த இடத்தில் இருப்பவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதுதானே யதார்த்தமான உண்மை, இதுதானே இயல்பான உண்மை, இதுதானே உண்மையான உண்மை. உண்மை என்பது ஒன்றுதான், ஆனாலும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, கலைஞர் இல்ல, திமுக கலகலத்து போகும், திமுகவுக்கு ஒரு வலிமையான தலைமை இருக்கவில்லை, திமுக அவ்வளவுதான் என்று கனவு கண்டார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேருக்கும் செவிலில் அறைந்தார் போல இன்றைக்கு கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்துகிற பேராண்மை மிக்க தலைவராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இதை யாரும் மறுத்துவிட முடியாது. இதை யாரும் பொய் என்று நிரூபிக்க முடியாது. அந்த ஆளுமை, அந்த உழைப்பு, கடின உழைப்பு, ஓய்வறியாத உழைப்பு, சுறுசுறுப்பான உழைப்பு, தொட்டுள்ளத்தோடு தொடர்ந்து ஆற்றுகிற அந்த பணி அண்ணன் தளபதி அவர்களின் பணியாக இருக்கிறது. அவருக்கு ஈடு கொடுக்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு போட்டி தலைவர்கள் யாரும் இல்லை. அவரை போல் இரவு பகலாக உழைக்க, ஓடி ஆடி உழைக்க, சுற்றி சுழன்று உழைக்க, சுறுசுறுப்பாக உழைக்க, ஓய்வின்றி உழைக்க, உறக்கமின்றி உழைக்க, உழைப்பு 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். எனவே அவரால் தான் பிஜேபி தலைமையிலான இந்த பிற்போக்கு சக்திகளை விரட்டி அடிக்க முடியும். எனவே அவர் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும். இது திமுக தொண்டர்களின் ஆசை மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளின் ஆசையும் தான். விடுதலை சிறுத்தைகளின் ஆசை, மதிமுகவின் ஆசை, இடதுசாரி கட்சிகளின் விருப்பம், இஸ்லாமிய கட்சிகளின் விருப்பம். அப்போதுதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள், ஐயன் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகிறார்கள்,
திருவள்ளுவனுக்கு உருவம் தந்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த திருவள்ளுவனை யாரும் பார்க்கல, போட்டோ எடுத்து வைக்கல. ஆனா திருவள்ளுவர் எப்படி இருப்பார் என்று ஒரு ஓவியரிடம் கொடுத்து ஓவியம் தீட்டி, முதலிலே வரையப்பட்ட ஓவியத்தில் பூணூல் இருந்தது. பூணூல் கூடாது என்றதை தூக்கி எறிந்துவிட்டு தமிழன் பூணூல் அணிய மாட்டான், ஆகவே ஐயன் திருவள்ளுவன் ஒரு தமிழன், அவன் முதுகில் பூணூல் போடக்கூடாது என்று பூணூலை தூக்கி எறிந்துவிட்டு பூணூல் போடாத ஒரு திருவள்ளுவன் உருவத்தை வரைந்து தமிழ் மக்களுக்கு கொடையளித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த திருவள்ளுவருக்கு இவன் சிபிஎஸ்இ பாட புத்தகத்துல காவி சாயம் பூசுறான், அவரை ஒரு துறவியா காட்டுறான், அவர் மதச்சாயம் பூசுகிறார். திருவள்ளுவரே அதை பார்க்கும் நிலை ஏற்பட்டால் என்ன, எப்படி அவர் குமுறுவார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சாதி இங்கே கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, பிறப்பால் எல்லோரும் சமம்தான் என்று சொன்னவன் ஐயன் திருவள்ளுவன். அந்த ஐயன் திருவள்ளுவனுக்காக 133 அடி உயரம் கன்னியாகுமரி முனையிலே சிலையை எழுப்பி வரலாற்று சின்னமாக நிற்பவர் தலைவர் கலைஞர் அவர்கள். காலாகாலத்திற்கும் இனி எத்தனை தலைமுறை தமிழன் வாழ்ந்தாலும் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவன் இருந்து கொண்டே இருப்பான். தலைவர் கலைஞர் அந்த திருவள்ளுவனின் மூலம் தமிழ் சமூகத்தின் உள்ளத்தில் நிற்பார். எப்படி தொலைநோக்கு பார்வை கலைஞரின் பார்வை. கலைஞர் திருவள்ளுவனுக்காக கோட்டம் அமைத்தவர், திருவள்ளுவருக்காக சிலை அமைத்தவர், திருவள்ளுவரின் திருக்குறளுக்காக குறளோவியம் தீட்டியவர், திருக்குறளை எல்லா பேருந்துகளிலும் பரப்ப வேண்டும் என்று பதிவு செய்தவர். அப்படிப்பட்ட கலைஞரால் போற்றி பாராட்ட பெற்ற அந்த மாபெரும் பெருந்தகை ஐயன் திருவள்ளுவனுக்கு மதச்சாயம் பூசுகிறார்கள் சாதி வெறியர்கள், மதவெறியர்கள், சனாதன சக்திகள். இதில் இருந்தெல்லாம் தமிழையும் தமிழனையும் தமிழர்களின் பண்பாட்டையும் பாதுகாக்க வேண்டுமானால், மொழியையும் இனத்தையும் பாதுகாக்க வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும். அதற்கு அன்பு தம்பி எஸ் பாலாஜி அவர்களுக்கு நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், தளபதியை முதல்வராக்கும் சின்னம், சமூக நீதியை பாதுகாக்கும் சின்னம்,